காவடி சடங்கு குறித்த கேலி வீடியோவை அடுத்து மஇகா துணைத் தலைவர் எம். சரவணன் விடுத்த விவாத சவாலை மத போதகர் ஜம்ரி வினோத் ஏற்றுக்கொண்டுள்ளார். நேற்று சரவணனின் சவாலுக்கு பதிலளித்த ஜம்ரி, நேற்று இரவு ஒரு முகநூல் பதிவில் தாம் விவாதம் செய்ய தயாராக இருப்பதாக உறுதிப்படுத்தினார். யார் அதை ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறார்கள், அது எங்கே நடைபெறும், தலைப்பு என்ன என்று அவர் வினவியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக, காவடி சடங்கை செய்யும் இந்து வழிபாட்டாளர்கள் மதுவால் ஆட்கொள்ளப்பட்டு குடிபோதையில் இருப்பதாக ஜம்ரி கூறியதை மையமாக கொண்டு விவாதம் நடைபெறும் என்று சரவணன் கூறினார். மார்ச் 23ஆம் தேதி விவாதம் நடத்தப்படும் என்றும், தமிழ் மொழி மன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த விவாதம் நடைபெறும் என்றும் அவர் முன்மொழிந்தார். பாலர் பள்ளி பாடத்திட்டம் தரமான, பொருத்தமான மற்றும் இதர நாடுகளின் பாடத்திட்டங்களுக்கு ஈடாக இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக கல்வி துணை அமைச்சர் ஓம்காவோ தெரிவித்துள்ளார். குழந்தை நிபுணர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், மழலையர் பள்ளி நடத்துனர்கள் மற்றும் பெற்றோர்கள் போன்ற பல்வேறு தரப்பினரின் ஈடுபாட்டுடன் 2026ஆம் ஆண்டு பாலர் பள்ளி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் சாத்தியக்கூற்றை உறுதி செய்வதற்காக இப்பாடத்திட்டம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவன பாலர் பள்ளிகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மலேசியா கினி பத்திரிகையாளர் பி. நந்தகுமார், வெளிநாட்டு தொழிலாளர் முகவர்களிடமிருந்து ஒருபோதும் தாம் லஞ்சம் கேட்டதில்லை அல்லது வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல்களை அம்பலப்படுத்தும் தனது கட்டுரைகளில் இருந்து லாபம் ஈட்டியதில்லை என்று இன்று தெரிவித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்ட பின்னர் நந்தா செவ்வாய்க்கிழமை விடுவிக்கப்பட்டார். வெளிநாட்டு தொழிலாளர் முகவரை அம்பலப்படுத்தும் 2 கட்டுரைகளை வெளியிடாமல் இருப்பதற்காக வெளிநாட்டு தொழிலாளர் முகவரிடமிருந்து லஞ்சம் கேட்டு பெற்றதாக அவர் விசாரிக்கப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் சம்பந்தப்பட்ட முகவரிடமிருந்து 20,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். கட்டுரையில் இருந்து லாபம் ஈட்ட விரும்பினால் ஆரம்ப கட்டுரையை வெளியிடப்படுவதற்கு முன்பே தாம் ஒரு பெரிய தொகையை கேட்டிருக்கலாமே என்று அவர் வினவினார். மத பிரச்சனைகளை லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கு எதிராக, குறிப்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு இன வேறுபாடின்றி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்ப பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களுடன் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று அன்வார் கூறினார். இது நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று அவர் எச்சரித்தார். இந்த எச்சரிக்கையை பின்பற்ற தவறி அத்தகைய பிரச்சனைகளை பயன்படுத்திக் கொள்பவர்கள் சட்ட விளைவுகளை சந்திப்பார்கள் என்று பிரதமர் கூறினார். குறிப்பாக இது போன்ற பிரச்சனைகளை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தும் அரசியல் தலைவர்கள் அல்லது வேறு தலைவர்கள், அவர்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் அவர்கள் தேசத்தை அழித்து விடுவார்கள் என்று வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அன்வார் இவ்வாறு கூறினார். காவடி குறித்து கேலியாக சித்தரித்து வீடியோ சர்ச்சை ஆனது. அதற்கு சம்ரி போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்து மேலும் வன்மத்தை தூண்டியது தொடர்பாக பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். கடந்த மாதம் பகுதி நேர பாடகையான ஒருவரை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் குற்றச்சாட்டில் வேலை இல்லாத ஒருவர் மீது இன்று அயர்க்ரோ நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் நூர் அஃபிகா ரதியா ஜைனரின் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 54 வயதான ஹாங் யூ பெங் அதனை புரிந்து கொண்டதாக தலையசைத்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. பிப்ரவரி 22ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி முதல் 3:30 மணி வரை மலாக்கா தெங்காவில் உள்ள ஜலான் ஸ்ரீ மாங்கா தமான் ஸ்ரீ மாங்கா செக்ஷன் 1இல் உள்ள ஒரு வீட்டில் 52 வயதான லிங் லூ செங் என்பவரை வேண்டுமென்றே உடல் ரீதியாக தீங்கு விளைவித்ததாக ஹாங் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302இன் கீழ் இக்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இது மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிறம்படிகளை கட்டாயமாக வழங்குவதற்கு வழிவகுக்கிறது. கடந்த மார்ச் 3ஆம் தேதி செந்தூரில் 6 வயது சிறுவனை கொலை புரிந்ததாக 26 வயதுடைய தனியார் தொழிலாளி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜலான் ஈப்போவில் உள்ள ஒரு ஹோட்டலில் அதிகாலை 1:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை ஷாகிர் ஃபிர்மான் ஃபிர்தாவுஸை கொலை செய்ததாக
ஷாபிக் டேனியல் ஒஸ்மான் என்ற நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் அவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிறம்படிகள் கிடைக்க வகை செய்கிறது. வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 11 வயது இளைஞர்கள் பலியாகினர். மேலும் 3 காயமடைந்தனர். கெடா அலோஸ்டார் ஜலான் தஞ்சோங் பெண்டகராவில் உள்ள கான்வென்ட் தேசிய இடைநிலைப் பள்ளிக்கு அருகே நேற்று இரவு இச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் 5 பயணம் செய்த புரோடுவா மைவி கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதியதாக நம்பப்படுகிறது. காரில் இருந்த 2 சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. பலத்த காயம் அடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக அலோஸ்டார் சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்காவியில் நாய்கள் கூட்டத்தால் தாக்கப்பட்டு ஒரு சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து கெடாவில் ராபிஸ் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். கெடாவில் விலங்குகள் தொடர்பான ராபிஸ் வழக்கு கடைசியாக 2018ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் இஸ்மோனி பொஹாரி தெரிவித்தார். நேற்று கிள்ளானில் உள்ள மேரு தொழில்துறை பூங்காவில் உள்ள ஒரு மின் கழிவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 33.18 மில்லியன் மதிப்புள்ள 1230 டன் மின்னணு கழிவுகளை கடல்சார் போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த தொழிற்சாலைக்கு செல்லுபடியாகும் உரிமம் இருந்தாலும் கழிவு பதப்படுத்தும் வசதியாக மட்டுமே செயல்படுவது ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக கடல்சார் காவல்துறை மண்டலம் ஒன்றின் தளபதி ரஸ்லி சி அரி கூறினார். பதப்படுத்தப்பட்ட மின்னணு கழிவுகள் வெளிநாட்டில் இருந்து பெறப்பட்டவை என்றும் தொழிற்சாலை ஒரு கழிவு பதப்படுத்தும் வணிகம் என்ற போர்வையில் இயங்குவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பெர்னாமா தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மேல் அதிக விசாரணைக்காக ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.